ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இட்ஸ் மண்டே மார்னிங். இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆஃப்டர்நூன் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா +2 எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதனால இன்னைக்கு எக்ஸாம் எழுதுகிற எல்லா குழந்தைகளுக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ், ஆல் த பெஸ்ட். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நீங்கள் பெஸ்ட் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும், என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ரொட்டீன்குள்ளே போகலாம். இன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் டைம்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து 2:30 to 6 PM தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அறக்க பறக்க காலையிலே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு செய்யாமல் இன்றைக்கி 7 o'clock தான் என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபிக்காக பால் வச்சுருக்கேன். இது நேற்று நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம், இனிமேல் தான் அடுக்கி வைக்கணும். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் வந்து இன்றைக்கி சுக்குமல்லி காஃபி தான். இது வந்து லஞ்ச் வேலையும் அப்படியே சைடில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வந்து மார்க்கெட்லேருந்து சோயாபீன்ஸ் வாங்கி உரிச்சு வச்சுருந்தேன், அதையும் ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இந்த சுக்குமல்லி பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இதில் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, கொத்தமல்லி விதை, அப்புறம் ஏலக்காய், இந்த 5 ஐட்டம் போட்டு நான் அப்படியே மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். வேணுங்கும்போது நம்ம எவ்வளோ தேவையோ அந்த ஸ்பூனில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சம் காட்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து இன்றைக்கி கருப்பட்டி தான் கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அதைத்தான் நான் இன்றைக்கி தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மதுரையில் ஒரு 2 நாள் மழை வந்ததுங்க. வந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கோல்ட் ஆகி போச்சு. சரி, மார்னிங் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது தானே, அதனால் ஹஸ்பண்டுக்கு காஃபி, எனக்கு, அம்மாவுக்கு, பாப்பாவுக்கு வந்து சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இன்றைக்கி இந்த புளி பார்த்திங்கன்னா அத்தை வந்து ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து நாத்தனார் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது புளி. அதாவது கொட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க. கொட்டை, அந்த மேலே உள்ள அந்த போர்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சூப்பராக விலைக்கு தான் வாங்கி அத்தைகிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அத்தை எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை தனியாக வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது புளி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது ஊரில் இருந்து திங்ஸ் எல்லாம் வருமா, கொடுத்து அனுப்புவாங்களா, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பொரியல்னா, டக்குன்னு வீட்டில் உள்ள காய்கள் எல்லாம் போட்டு இன்றைக்கி அவியல் தான் செஞ்சிட்ருக்கேன். என்னென்னா வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, புடலங்காய், இது மட்டும்தான் இருந்ததை வச்சு இன்றைக்கி அவியல் தான் செய்கிறேன். அவியலுக்கு எல்லா காயும் வெட்டி நீள்வாக்கில் வெட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு வந்து சோயாபீன்ஸ் பொரியல் தான் செய்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் இதெல்லாம். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு கடுகு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இது சிம்பிளான முறையில் தான் நான் செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சாலே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, அந்த சோயாபீன்ஸை வந்து அப்படியே இது கூட சேர்த்து விட்டுறேன். சோயாபீன்ஸ் வேகும்போது வந்து நான் உப்பெல்லாம் போடலை. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கறி மசால் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த சோயாபீன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே பிரியமாக சாப்பிடுவாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. மார்க்கெட்டில் நேற்று 1/2 kg வந்து காயோடு சேர்த்து 1/2 kg 30 rupeesன்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்து நைட்டு முடிச்சு வச்சுருந்தேன். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் சேர்க்கறதுக்காக தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம் போட்டு நான் மிக்சி ஜாரில் சும்மா பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். கிளறி ஒரு 5 minutes மட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா சோயாபீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்லா மேட்ச் ஆகும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவியலும் ரெடி ஆயிடுச்சு. அவியலுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றுவேன். தாளித்து ஊற்றும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி குழம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ரசம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணேன். வேறு எந்த குழம்பும் வைக்கல, ஏன்னா கோல்டு இருக்கிறதுனால ரசமே செஞ்சுட்டேன். இப்போ கடகடன் லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன். இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் தான். என்னென்னா ஆமாங்க, கோதுமை ரவை உப்புமா தான் இன்றைக்கி செய்கிறேன். இந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா முந்தா நாள் நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். ரேஷன் கடையில் வந்து ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சரிங்க கோதுமை ரவை இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதைத்தான் இன்றைக்கி உப்புமா செய்கிறேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி.
வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான ரெசிபி. இதில் வந்து ரிச் ஃபைபர் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கிண்டும்போது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோதுமை ரவை தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிடும், நல்லா கெட்டியாகி பொலன்னு வந்துடும். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் நான் சேர்க்கல. வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டில் கூட நம்ம இதை பண்ணலாம், செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் நான் சும்மா வெங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த கோதுமை ரவை உப்புமா தான். நான் கூட சட்னிலாம் இன்றைக்கி எதுவும் செய்யலை, சிம்பிளாக இதே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால கூட நாட்டு சக்கரை தான் வச்சு சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு கல்ப்ரிட் பாருங்கள் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்குன்னு. நேற்று வந்து நான் தயிர் நல்லா ஃபுல்லாக சூப்பராக கெட்டியாக ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் பாருங்கள், ஒரு ஓரமாக ஸ்பூனை போட்டு குடஞ்சி எடுத்துருக்கானுங்க. யார் அந்த கல்ப்ரிட்? என் பொண்ணு தான். தயிர் ஊற்றுனா போதுங்க, அள்ளி அவங்க பாட்டி சாப்பிட்ருவாங்க. அந்த வேலை தான் நடக்கும். நீ சம்மர்னு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நீ வீட்டில் எப்போவுமே தயிர் இருந்தே ஆகணும் அந்த மாதிரி. இப்போ டக்குன்னு ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்து எனக்கு ரசம் சாதம் வேணாம், எனக்கு தயிர் சாதமே வச்சு கொடுத்துருன்ட்டாங்க. அதனால் தயிர் கூட கொஞ்சம் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வேலை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Aya. Tata.